வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெரிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இது தேவனுடைய வசனம். தேவனுடைய ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை பார்த்ததிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. God is good. His mercies are new every morning. சென்ற வாரம் சமாதானத்தை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். Last week I shared on the topic of peace. சமாதானம் எளிதில் உடையக்கூடியது என்று நான் பகிர்ந்து கொண்டேன். How peace is very fragile, எளிதில் உடையக்கூடியது. இந்த சமாதானத்தை நம்முடைய சிந்தையிலே நம்ம காத்துக்கொள்ளவில்லை என்றால் பலவிதமான பயம், திகில், அழுத்தங்கள் நம்மளை சேரும்போது அது நம்மளுக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது, சோர்வை கொண்டு வருகிறது. தேவனுடைய சித்தத்தில் நம்மளால நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். 3 காரியங்கள் சென்ற வாரம் நான் பகிர்ந்து கொண்டேன். Experience a revived prayer life, experience a sanctified thought life, and experience a willing obedient life. ஒரு எழுப்புதல் நிறைந்த ஜெப ஜீவியத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சிந்தை வாழ்வை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று, தாராளமாக கீழ்ப்படிய கூடிய ஒரு ஜீவியத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று நான் பகிர்ந்து கொண்டேன். இன்ஃபேக்ட் போன வாரத்தினுடைய பிரசங்கம் அது ஒரு தனித்து ஒரு பிரசங்கமாக இருக்க வேண்டும் தான் நான் பிளான் பண்ணேன். பட் ரியலி தேங்க் காட். ஒரு சிலர் வந்து என்ன சொன்னீங்க, பாஸ்டர் யுவர் சர்மன் வாஸ் யூஸ்ஃபுல், உங்க பிரசங்கம் பிரோஜனமாக இருந்தது சொல்லிட்டு. ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி, நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, நம்ம சபை முடிந்து எல்லாம் முடிந்து பிரதர் சொன்னாரு, நம்முடைய குடும்பம் அந்த சண்டேக்கு முன்ன நாள் தான் சிந்தையை குறித்து, மைண்டை குறித்து நம்ம பேசணும்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, சிந்தை வந்து ஒரு படகு போல, ஒரு போட். அந்த படகுல நம்ம என்னெல்லாம் போடுறோமோ, என்னெல்லாம் நம்ம குப்பை, மற்ற எல்லா தகவல், மற்ற எல்லா காரியத்தை அந்த படகுல நம்ம போடும்போது, அந்த படகுனுடைய கனம் அதிகரிக்கும் போது, அந்த வெயிட் அதிகரிக்கும் போது அந்த படகு வந்து மூழ்கி போகிறதுன்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், தேங்க்யூ வெரி மச். அடுத்த வாரத்தினுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. தொடர்ச்சியா இதை நான் பிரசங்கம் பண்ணோன்னு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். So I want to thank brother Gajendran and family. அதை நான் என்னோட பகிர்ந்து கொண்டாங்க. And so I'm just encouraged to continue this sermon topic on peace. Okay, peace in our mind. நம் சிந்தையில் சமாதானம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. வேதம் நமக்கு இன்று என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால்,
நாம் ஒப்பு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். God is calling us to offer, to give to him. அவரிடத்துல நம்ம செலுத்த, அவரிடத்துல நம்ம சரணடைய கர்த்தர் விருப்பப்படுகிறார். எதை ஒப்பு கொடுக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார் என்றால், நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய சரீரமானது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அதனுடைய பொறுப்பு இருக்கிறது. Our bodies have a temporal function. ஒரு நாள் அது சேதம் அடைய போகிறது, அது அழிந்து போக போகுது, அழிவுக்குள்ள போக போகிறது. இந்த உலகத்தினுடைய பாஷையை சொன்னா, it will have no more value, zero value. அப்படின்னா அது ஒரு ஸ்கிராப் மெட்டீரியல் வச்சுங்களேன். அப்ப நம்முடைய சரீரத்திற்கு எந்த ஒரு இந்த பூமியினுடைய நோக்கத்துல நம்ம பார்த்தோம் என்றால் தற்காலிக ஒரு பொறுப்பை அது அடைந்திருக்கிறது. ஆனாலும் அதற்கு மேன்மையான ஒரு பொறுப்பு இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Although this body that we have, right, இந்த சரீரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் அழிந்து போக போது, அதை அடக்கத்துக்குள்ள நம்ம அனுப்ப போகிறோம். நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அனுப்பப்படுவோம் நம்முடைய மரணத்துக்கு பிறகு. ஆனாலும் கூட இந்த சரீரத்துக்கு மேன்மையான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த சரீரம் தேவனை அது தங்க வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. Our body is house God. நம்முடைய சரீரமானது ஒரு வீடாக இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் ஒரு வீடு. இந்த சரீரம் உங்களுடைய வீடு, இது என்னுடைய வீடு, இது கர்த்தருடைய வீடா இருக்கிறது. அப்ப நம்ம வீட்டை எப்படி நம்ம பராமரிக்கிறோம், வீட்டை எப்படி நம்ம அழகுபடுத்துகிறோம், வீட்டை எப்படி நம்ம சுத்திகரிக்கிறோம், சுத்தப்படுத்துகிறோம் சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த சரீரமானதும் அப்படியாக நம்ம அதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. We need to consider this body as something that is very precious, very important in God's sight. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19 நம்ம பார்ப்போம். 1 Corinthians chapter 6 verse 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று பவுல் எழுதுகிறார். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு இந்த சத்தியம் மிகவும் முக்கியமா இருக்கிறது. விசுவாசிகளுக்கு நம்முடைய நம்பிக்கை வேதத்தின்படி என்ன என்று பார்க்கும்போது, நாம் சரீரங்கள், நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இது என்னுடைய வீடு, உங்களுடைய வீடு மட்டுமல்ல, அப்படியாக நம்ம பார்க்கிறது மட்டுமல்ல, இது கர்த்தருடைய வீடாக இருக்கிறது. This is the body that Christ himself is dwelling. கிறிஸ்துவே இந்த சரீரத்தில் வாசம் செய்கிறார். அதான் பவுல் சொல்லுகிறார், Christ in us the hope of glory. கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறது என்று நான் சொன்னது போல சென்ற வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி. and I hope and I pray that this will be a blessing for you as much as it is a blessing for me. ஏன்னா இந்த சிந்தைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் உறுதியா இருக்குது, அதாவது உறுதுணையா இருக்கு. அதாவது சிந்தைன்னு சொன்னா அது எல்லாருக்கும் சமமா இருக்குது. something that we all cannot escape. the thought life, the mind என்று சொன்னால் is very very prevalent issue இருக்குது. and needless to say how the mental health challenges உலகம் எங்கும் பெரிய ஒரு சவாலா இருக்கிறது. correct, the struggles that we face in our mind. so சிந்தைன்னு சொன்னா, மைண்ட் சொன்னா is really something very important. இந்த நாட்களிலே தேசங்களிலே நம்ம பார்க்கும்போது அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் முதியவர்களுக்கும் அது அவங்களுக்கு அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்று. so I thought we will do the second part of this important sermon series. நம் சிந்தையில் சமாதானம், நம் சிந்தையில் சமாதானம், peace in our mind. and the first point is, I want to share with you the first point in this text. இந்த வாசிக்க கேட்ட பாகத்தினுடைய குறிப்பில முதலாவது காரியம், peace with our bodies. okay, peace with our bodies. நம்முடைய சரீரங்களோடு சமாதானம். now it's a very interesting first point I'm giving you, peace with our bodies. கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தோடு
நம்ம என்ன சொல்றது, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Be at ease with our bodies and keep it holy and pleasing to God. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சரீரங்களை குறித்து நம்ம எப்படி எண்ணுகிறோம் என்று முக்கியமாக இருக்கிறது. நம்மை குறித்து நம்ம கீழ்த்தனமாக பார்க்கிறதை நம்ம நிறுத்திவிட கர்த்தர் விருப்பப்படுகிறார். And also மற்றவர்களை குறித்து நம்ம கீழ்த்தனமாக பார்க்கிறதை நம்ம நிறுத்திவிட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், and some of you will be familiar with this term called body shaming. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை தெரியுது? Body shaming. And body shaming is not just something that you lay on someone else or the perspective you have about someone else. Body shaming is something that you actually laid on yourself. மற்றவர்களை குறித்து மட்டுமல்ல, அந்த சிந்தை மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆனா உங்களுக்கும் நீங்க சேகரிக்கிற காரியங்களாக இருக்கிறது. பெரியவர்கள் சிறுசா வர ஆசைப்படுறாங்க, சிறியவர்கள் பெருசா வர ஆசைப்படுறாங்க. கருப்பு தோல் உள்ளவர்கள் சிகப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சிகப்பு தோலா இருக்கிறவங்க கருப்பா இருக்க ஆசைப்படுறாங்க. கட்ட முடி உள்ளவங்க நீட்ட முடியா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க, நீட்ட முடி உள்ளவங்க கட்ட முடியா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. கிளி போல இருக்கிற மூக்கு உள்ளவங்க சப்பையா இருக்கிற மூக்கு இருக்கிறவங்க போல ஆசைப்படுறாங்க, சப்பையா இருக்கிற மூக்கு உள்ளவங்க கிளி போல இருக்கிற மூக்கு போல இருக்கிறவங்க போல ஆசைப்படுறாங்க. இந்த ஆசை 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 தோசையா மாறிடுச்சு. We easily are engaged in a constant battle with how we look like. இது ஒரு constant true battle. இது உண்மையான ஒரு 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 போராட்டமா இருக்கிறது, ஒரு சவாலா இருக்கிறது. It is okay. அது நல்லது. நம்மை குறித்து நம்மை அழகுபடுத்துவது எந்த ஒரு தவறும் இல்லை. நம்மளை நல்லா அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை தேவனுக்கு என்று பிரியமாக வெளித்தோற்றத்திலே நம்ம அழகுபடுத்த வேண்டியது நல்லது. But the battle involves unhealthy competition. எது தவறு என்றால், எது நம்முடைய சிந்தைக்கு சமாதானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வரும் என்றால், நம்முடைய அழகை மட்டும் நம்ம பார்க்காதபடி மற்றவர்களுடைய அழகு, மற்றவர்களுடைய தோற்றத்தை பார்த்து அது என்னுடைய தோற்றத்துக்கு நான் ஒப்பிட்டு பார்த்து அதிலே நான் போராடி கொண்டிருந்தேன் என்றால் சிந்தையிலுடைய சமாதானத்தை இழந்து விடுவேன். You are you. நீங்கள் தான். She is she. He is he. நாம் நாமாகவே இருக்க வேண்டும், நானாகவே இருக்க வேண்டும். Be you. மற்றவர்களை போல இருக்கிறதுக்கு நம்ம அதிகமாக அந்த போட்டியோடு இருந்தோம் என்றால் இருதயத்தினுடைய சிந்தையில சமாதானம் இல்லாமல் போய்விடும். Because all the time you are thinking about how someone else looks at you and how you look at yourself. மற்றவர்கள் என்னை குறித்து எப்படி பார்க்கறாங்க, which is true. சில நேரத்தில் ஜனங்கள் நம்மள பார்த்து பேசும்போது பழகும்போது ஒரு பார்வையோடு சில நேரத்தை பார்க்க நம்மளுக்கே தெரியும். பட் அது நம்மளை தாக்காதபடி நம்ம வாழ கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதே போல நான் என்னை குறித்து எப்படி பார்க்கிறேன் என்றும் கூட அது முக்கியமா இருக்கிறது. அப்ப நம்ம எந்த பார்வையில நம்முடைய சரீரங்களை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது? எந்த பார்வையில பார்க்க வேண்டும்? தேவனுடைய பார்வையில பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? God's perspective. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 139 Psalms 139 நான் வசனம் 14 நான் பிரமிக்கத்தக்க, ஹல்லேலூயா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். உங்களுக்கு நன்றாய் தெரிஞ்சிச்சா? Are you என்ன சொல்றது, convinced with what the word says about you? உங்களை குறித்து வசனம் என்ன சொல்லுது? நீங்க கன்வின்ஸா இருக்கிறீங்களா? I praise you because I am fearfully and wonderfully made. Your works are beautiful. I know that full well. Are you exactly fully convinced of how God has created you? கர்த்தர் உங்களை எப்படி உருவாக்கினார், படைத்தார் என்று நீங்க முழுமையாக நிச்சயத்தோடு இருக்கிறீங்களா? அப்படி இல்லாவிட்டால் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், உங்களுடைய சரீரங்களோடு நீங்க சமாதானமா இருக்க வேண்டும். Now this sounds very very weird. அதான் சொன்னேன், இந்த first point உங்களுக்கு weird-ஆ இருக்கும். பட்
சத்தியம் அறியும் போது சத்தியம் நம்மளை விடுவிக்கும். ரைட்? அதுல பலவிதமான காரியங்கள் அதுல இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக படைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய அதிசய படைப்புகள். ஆமென். அதிசயம் அற்புதங்கள் வெளியே இல்லை, நீங்களே ஒரு படைப்பு, அதிசய படைப்பாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியாக படைத்திருக்கிறார். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இன்னைக்கு பாட்டு பாடணுமா? எங்க இருந்து வந்துச்சு வசனம்? சில காரியங்கள் இதுல இருந்து வந்திருக்கு. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. Amen. Psalms 139 verse 14. நான் வாசித்தல அந்த வசனத்தை வந்து உங்க மனசுல கோடிட்டு வச்சுங்க, உங்க இருதயத்துல வச்சுங்க, பைபிள்ல கோடிட்டு கொள்ளுங்க. Whenever you feel down about yourself, 14 to 16, don't depend on external factors, external availabilities, things that try to make you someone else. Don't do that. Be happy where and how God has created you. இன்றை தொடங்க நீங்க வந்து கண்ணாடியை பார்க்கும்போது வித்தியாசமா பார்க்கணும். Some of us feel very uncomfortable with the way we look, right? But be comfortable who you are. Amen. கண்ணாடியை பார்க்கும்போது நல்லா சிரிச்சுட்டு நீங்க என்ன சொல்லணும்? I am beautifully created. சொல்லுங்க, அது தப்பே இல்லை, உண்மையா கிடைக்கல. ஓகே, ஆண்டவர் என்னை அழகாக படைத்து இருக்கிறார். ஆரம்பத்திலே நம்ம வந்து நாளை துவங்கும் போது அந்த சிந்தையை சரிப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் நான் யாருக்காக, அதாவது என்னை I don't need to be someone else. I don't need to do extra so that I can get others appreciation or endorsement. அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மைண்ட் எப்போதும் அந்த போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். You always have to compete, always have to be on par. இறங்கி போயிருவேனா? இல்ல கர்த்தருக்குள்ள present, be peace with God, with your bodies, peace with your bodies. இந்த சரீரம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அப்படி அந்த சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ள கர்த்தர் விருப்பப்படுகிறார். Set your mind right with what you believe about what God says about you. Amen. Set your mind right with what you believe about what God says about you. What God says about you is most important. மற்றவங்க சொல்றது, நீங்க சொல்றது சிலத்துல கொஞ்சம் குறைவுகள் இருக்கும், பிழைகள் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றதுல பிழையே இருக்காது. Amen. You are not a mistake, friends. You and I are not a mistake. நம்ம வந்து ஒரு தவற்று அல்ல, மிஸ்டேக் இல்லை. கரெக்டா தான் படிச்சிருக்கிறார், சிறப்பாக தான் படிச்சிருக்கிறார். அதனால நம்முடைய சிந்தையிலே அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் என்னுடைய லீடர்ஸை நான் வந்து ரிமைண்ட் பண்ணுவேன், be careful how we talk to each other. தேவையில்லாம சில நேரத்தில் we let go words, right? And then அவங்களுக்கு வந்து அது மைண்ட்ல அது செட் ஆயிரும். என்ன, என்னுடைய உருவம் சரியில்லையா, என்னுடைய நிறம் சரியில்லையா, என் வளர்த்தி சரியில்லையா, அது வந்து பாதிக்கும். So அதனால what we say to others, what we say to ourselves is also important. Be at peace with your bodies. I also have என்னுடைய சரீரத்தை குறித்து எனக்கும் சில எல்லாருக்கும் இருக்குது போது எனக்கும் இருக்கு. நான் டென்டிஸ்ட போய் பார்க்கும்போது ஆஃப்டர் a long time டென்டிஸ்ட் அந்த இது எக்ஸ்ரே பண்ணாங்க, பிரேசஸ் பண்றதுக்கு. I was thinking about doing braces. அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் எனக்கும் மனைவிக்கும், பிரேசஸ் போராட்டம். Yeah, still struggle with that lah. But அந்த எக்ஸ்ரே எடுக்கும்போது we noticed that there were extra teeth கீழே மேல. நான் பார்க்குறேன், இது எங்க இருந்து இருந்துச்சு, இது got this kind of teeth இங்கே விழுந்து கிடக்குது. I don't sleeping tooth or what they call it, I don't know. wisdom tooth இங்க இருக்கு, என்ன இது கூட எனக்கு தெரியலையே. அது பார்க்கும் ரொம்ப பெருவா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. And so growing up, my teeth is not like straight teeth, right? You all can see, obviously, you all know that I don't have a straight teeth. The front teeth is like protruding out. And so sometimes, you will feel, பல்லு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். So, I also have problem with my back. சரீரத்தினுடைய என்னோட பேக் பகுதி, I always have major problems. I cannot sit too long, I cannot stand too long. இதெல்லாம் ஃபேமிலிக்கு தான் முக்கால்வாசி தெரியும்.
பட் we have problems in our body. நம்முடைய சரீரங்களிலே குறைவுகள் இருக்கு. அதாவது குறைவுகள் இன்வெர்டட் காமர்ஸ்ல, ரைட்? உங்களுடைய குறைவுகள் என்னுடைய குறைவுகளாக இருக்காது, என்னுடைய குறைவுகள் உங்களுடைய குறைவுகளாக இருக்காது. ஆனா we are not incomplete. Amen. ஒருவேளை we may feel lacking இருக்கே, இது எப்படி இருக்கு, இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, என்னோட கண் இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே, என்னுடைய விரல் இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ரைட்? தவறு இல்லை, ஆனா அது நம்மளை ஆட்கொண்ட கூடாது. நம்ம கர்த்தரால பூரணமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? பூரணமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். we are complete in him. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பூரணமா இருக்கிறோம். அந்த சிந்தை நமக்கு இருந்தால் சிந்தையில நமக்கு சமாதானம் இருக்கும். இரண்டாவது, peace with God's will and plan. ரோமர் 12:2 பார்க்கிறோம். peace with God's will and plan. தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் சமாதானமாய் நம்ம இருக்கணும். be at peace with God's will and plan. Romans 12:2, right? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஓகே, பீஸ் வித் காட்ஸ் வில் அண்ட் பிளான். இந்த சிந்தையானது ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. திஸ் மைண்ட் இஸ் a very important place. ஏன்னா இந்த சிந்தையில தான் நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம். we are making decisions in this mind. இங்க தான் பெரிய பெரிய தீர்மானங்கள், சின்ன சின்ன தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம். அப்ப நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய இலக்கையை பாதிக்கிறது. our decisions affect our destiny. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் இணைந்து இருக்க வேண்டும். அப்ப இணைந்து இருந்தா தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாலா நம்ம இருந்தோம்னா சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய சித்தத்தோடு நம்ம இருந்தோம்னா சிந்தையில் சமாதானமா இருப்போம். ஆமென் சொல்லுமா? we will be at peace where we are. ஒரு தவறான தீர்மானம் மூலமாக நம்ம சீக்கிரமாக அடையக்கூடிய ஒரு இடத்திற்கு அடையாதபடி நம்ம பெரிய ஒரு டேர்ன் எடுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தார் புத்திரர்கள் அப்படிதான் கீழ்ப்படியாமையினால தேவனுடைய சித்தத்திற்கு அப்பால் பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஆனா ஒரு டீட்டுவர் இருந்துச்சு. வாகனம் ஓட்டுவர்களுக்கு தெரியும், டீட்டுவர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். டிரைவர்ஸ் டோன்ட் லைக் டீட்டுவர்ஸ். டேக் த நெக்ஸ்ட் லேன் ஆர் டிஃப்ரெண்ட் ரூட் சொன்னா எரிச்சல் ஆயிரும். ஏன்னா அவங்க பிளான் பண்றது ஷார்ட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ரூட். அப்ப டீட்டுவர்ஸ் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். டீட்டுவர்ஸ் சம்டைம்ஸ் சில நேரங்களில ஆண்டவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நம்ம சமமாய் வாழாம இருக்கும்போது சமாதானத்தை நம்ம இழந்து விடுகிறோம். சமாதானம் இன்றி நம்ம வாழுவோம். அதனால அந்த சிந்தையில சமாதானம் வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நம்ம சமாதானமா இருக்கும். be at peace with God's will and his plan சொன்னா we are closer and closer to what he wants for us. ஆண்டவருடைய சித்தம் தான் அத இங்கிலீஷ்ல பார்க்கிறோம். God's will is good, pleasing and perfect. Isn't that good? God's will is எப்படிப்பட்ட அவருடைய காரியத்தை நம்ம பார்க்க. God's will is good, pleasing and perfect will. Good, pleasing and perfect. என்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கையின் துணை யார்? Who is my life partner? Who is the one I should marry? யார் கூட நான் வெளியே போகணும், இல்லாட்டி நான் எந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணணும், இல்லாட்டி எந்த கரியர், எந்த படிப்பை நான் எடுக்கணும், எந்த கரியர் பாஃபை நான் எடுக்கணும், இதெல்லாம் முக்கியமான கேள்விகள், முக்கியமான தீர்மானங்கள். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று நம்ம அறிய வேண்டும் என்றால் அவரோடு நம்ம காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. We need to be with him. And that's why transformation and renewal is key. Be transformed in the heart by renewal of the mind. இருதயத்திற்கும் சிந்தைக்கும் பிளவு இருக்கக்கூடாது. என் இருதயத்தை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ரட்சிப்பின் ஜெபத்தை சொல்லிவிட்டேன், அது பத்தாது. இருதயமும் சிந்தையும் இணைய வேண்டும். சேம் வேவ் லெங்த்ல இருக்கணும். இருதயத்தையும் சிந்தையும் ஒரே பாதையில காணப்பட வேண்டும். இருதயம் ஒரு பக்கம், சிந்தை மறுபக்கமா இருந்துச்சுன்னா அது இணைந்து வராது, சரி வராது.
அப்ப இந்த இருதயமும் சிந்தையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம் நம்மில் ஆழமா இருக்க வேண்டும். அதுதான் கொலோசியர் 3:16 போன வாரத்துல நம்ம பார்த்தோம். Let the word of Christ dwell in you richly. திருவசனமானது, கிறிஸ்துவின் வசனமானது நம்மில் பரிபூர்ணமாய் இருப்பதாக. Dwell with us richly. And I know all of us are reading the word, meditating the word of God. அது ரெகுலர்லி ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். Christian life is not auto transmission. அப்படின்னா கியரை போட்டுட்டு ஆட்டோ கியர் and it just runs. இல்ல, it is manual. சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் கியர்ல இருப்போம், செகண்ட் கியர்ல இருப்போம், தேர்ட் கியர், சம்டைம்ஸ் we go down one gear, maybe even reverse. It's not automatic. கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு பயணமா இருக்கிறது. ஆண்டவரோடு நம்ம எப்பொழுதும் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உலகம் நம்மளை என்கேஜ் பண்ணும், ஆனா நம்ம எப்போதும் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். You have to always be engaged. அதாவது வாகனம் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், அந்த கிளட்ச் ஃபேக்டர் இருக்கும்ல, கிளட்ச் இருக்கும், பிரேக் இருக்கும், அக்ஸலரேட்டர் இருக்கும். those with clutch vehiclesல. ஸோ அந்த கிளட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளட்ச் அமுக்கிட்டு தான் நீங்க கியரை போட்டு தான் அந்த கியர் மேஷ் ஆகும். And then the transmission moves, the power is there and the vehicle moves. சனத்துல அந்த இருதயம் சிந்தையும் அது இணைந்து இல்லாதபடி இருக்கிறதுனால தேவனுடைய சித்தம் அறியாம நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம், திசை தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம், சிந்தையில ஒரு சமாதானம் இன்றி வாழுவோம். அதான் ஆண்டவருடைய சித்தம் மிகவும் முக்கியமா இருக்கிறது. And this will, God's will is to be tested. The Bible says God's will is to be tested and approved. எப்படி இருக்கு பாருங்க. Okay, God's will to be tested and approved. அப்படின்னா அது it involves us. நம்முடைய நேரத்தை நம்ம கொடுக்க வேண்டும், நம்முடைய கவனத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போது ஆண்டவருடைய சித்தத்திற்கு நடுவிலே நம்ம இருந்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக சிந்தையிலே சமாதானம் இன்னும் அதிகமாக இருக்கும். Amen. You will have peace of mind knowing that you are at the center of God's will. அதுதான் முக்கியம். And doesn't mean if you are in the center of God's will there's no trouble. அது லிட்மஸ் டெஸ்ட் இல்லை. சில நேரத்தில் பாடுகள் மத்தியில தேவனுடைய சித்தம் இதுவாகவே இருக்கும். மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் மாளிகையில அவர் பாஸ்டரா இருந்தாரு, நல்ல அழகான ஒரு இடத்துல அவர் பாஸ்டரா இருந்தாரு, மேய்ப்பனா இருந்தாரு. இல்ல, ஜனங்கள் மத்தியில அவர் போதகம் செய்யும்போது கடினமான ஜனங்கள் மத்தியில அவர் செயல்பட வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அந்த கடுமையான பாதையில இருந்தாலும் இதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அந்த சித்தத்திலே அவர் காணப்பட்டார். Maybe you are going through a turbulent time in your life and maybe uncertainty. As long as you are in the center of God's will, He will see you through. Better to be in God's will than not be in God's will. Better, right? அவருடைய சித்தத்திலே இருப்பது மிகவும் முக்கியமா இருக்குது. அதனால சமாதானம், தேவனுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் சமாதானமாய் நம்ம இருக்கணும். அப்பனா you have to cooperate with God and His ways, His plan. அவருடைய வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து பரிசுத்த தூய்மையான ஆலோசனையோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால் அந்த சிந்தையிலே நம்ம சமாதானத்தோடு இருப்போம். மூன்றாவது, ரெண்டு சொல்லிட்டல, பீஸ் வித் our bodies, பீஸ் வித் God's will and plan. மூன்றாவது, பீஸ் வித் each other. Romans 12:3. ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். பல வார்த்தைகள் எண்ணம் என்று வருகிறது. நாம் நம்மை குறித்து எப்படி நினைக்கிறோம் என்று மிகவும் முக்கியமா இருக்கிறது. பவுல் சொல்கிறார். பவுல் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கருவியாய் இருந்தாரு. ஆனால் அவரை குறித்து அவர் எப்பொழுது மேன்மையாக பேசுகிறது அல்ல. Paul always counted others better than himself. பிலிப்பியர் 2 நம்ம வாசிக்கிறோம். He always considered others better than himself. மற்றவர்கள் அவரை விட இன்னும் மேன்மை என்று அவர் கருதினவர். அப்போஸ்தலர்களிலே அவர் மிகவும் குறைவானவர் என்று சொன்னார். I am the least of all apostles என்று சொன்னாரு. பாவிகளிலே பிரதான பாவி நான் தான் கூட அவர் சொல்லிட்டார். அவருடைய பிறப்பிலே குறைவுகள் இருக்கிறது அவர் சொல்லி இருக்கிறார்.
அப்ப பவுல் பாருங்க, அவரை குறித்து கீழாக பார்க்கவில்லை, ஆனால் தேவனை அவர் வந்து மேன்மையாக பார்க்கிறார். He measured himself under God and fulfilled God's will and plan for himself. அவர் தேவனுக்கு முன்பதாகவே, you see how we treat each other better is when we know how God has treated us. அதாவது பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த நம்மை ஆண்டவர் உறவு பண்ணி சமாதானம் கொடுக்கிறார்ல, அவரே அந்த சமாதானத்தோடு இருக்கிறார்னா நம்ம ஒருவரிலே இருக்கக்கூடிய அந்த சமாதானத்துல நம்ம இன்னும் அழகாக மேன்மையாக வளருவோம். So Paul measured himself under God. பவுலுக்கு எதிரிகள் இல்லையா? நிச்சயமாக இருந்தது. அவருடைய நிருபங்களிலே ஒரு நிருபம் அவர் எதிரியை குறித்து அவர் எழுதினார். 2 எதிரிகள் அவர் வந்து பைபிளே அவர் எழுதினார், இவரை குறித்து எழுதினார். நெகேமியாவுக்கும் எதிரிகள் இருந்தாங்க. கட்ட வேண்டியது மதிலை கட்ட வேண்டும், சுவரை கட்ட வேண்டும், அதே சமயத்தில் எதிரிகளும் எழுப்பினார்கள். Paul certainly had enemies in his life, but he was an enemy to none. வித்தியாசம் இருக்கு. அவருடைய வாழ்க்கையில எதிரிகள் இருந்தாங்க, ஆனா அவர் யாருக்கும் எதிரியா இல்லை. அது பெரிய வித்தியாசம் இருக்கு. இயேசுக்கு எதிரிகள் இருந்தாங்க தானே, சொல்ல தேவையில்லை, எவ்வளவோ எதிரிகள். சொந்தமே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவருடைய சொந்த வீட்டாருக்கு அவர் வந்தாரா? சொந்த வீட்டாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்புறம் என்ன சொல்றது? பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அவர்கள்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க, ஆனா அவருக்கும் எதிரிகள் இருந்தாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. There will be people who disagree with us, do not walk in alignment with us, have different opinions and literally be enemies. அது அவங்களுடைய சாய்ஸ். ஆனா நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஒரு எதிரியா இருந்துடக்கூடாது. பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எதிரிகள் இருப்பாங்க, எழும்புவாங்க, இருக்கதான் செய்யும். ஆனா நான் மற்றவர்களுக்கு ஒரு எதிரியா இருந்துடக்கூடாது. அதான் ஒரு போதகர் என்று சொன்னார், I am a friend to everyone, enemy to none. Oh, he really opened my eyes. He really opened my eyes. பூமியில இருக்கிற வரைக்கும், வாழ்ற வரைக்கும் உறவுகள் இருக்கதான் செய்ய போகுது. உறவுகளை நம்ம தவிர்க்கவே முடியாது. உறவுகள் இல்லாத இடமே இல்லை. எல்லாமே உறவுகளிலே தான் இருக்கிறது. ரிலேஷன்ஷிப்ஸ் are there, you can't avoid it. சிறந்த உறவுகள் இருக்கிறது என்று நம்மளால சொல்ல, அதாவது all relationships are 100% good and well நம்மளால சொல்ல முடியாது. குடும்பமா இருந்தாலும், சபையா இருந்தாலும், வேலை ஸ்தலமா இருந்தாலும் சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது. But we can all strive to live in harmony with each other. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? Amen. Right. எல்லா உறவும் 100% இருக்கணும் நம்ம வந்து எதிர்பார்க்கிறதுக்கு சிரமம் தான். ஆனா நம்முடைய பங்கை நம்ம செய்து நிறைவேற்ற வேண்டும். மற்றவர்கள் எப்படி செய்யறாங்களோ அது ஆண்டவருக்கு அவங்க கணக்கு கொடுக்கணும். ஆனா நீங்களும் நானும் personally make a decision to be a person who lives in harmony with each other. ஒருவர் நம்ம வந்து ஆதரித்து சமாதானத்தோடு வாழ கர்த்தர் விருப்பப்படுகிறார். சிந்தையிலே சமாதானம் வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்கணும். ஓகேயா? விடே டப்பா அங்காடா எடுத்துங்க. சிந்தையில சமாதானம் வேணும்னா ஒருவர் சமாதானமா இருக்கணும். As I said, there will not be 100% எல்லாரும் எக்ரி பண்ணும் அப்படின்னு இல்லை. எல்லாத்துக்கும் பிரச்சனையே இருக்காது, சண்டையே இருக்காது, சச்சரவு இருக்காது, அப்படி நான் சொல்லல. பட் நம்முடைய ஸ்டான்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் பீஸ். ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் பீஸ். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 16-18 பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் சாப்டர் 12 எனக்கு விருப்பமான வசனங்கள் அங்க இருக்கிறது. ரோமர் 12:16-18 நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளை இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதீர்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். 18ஆம் வசனம், கூடுமானால், எல்லாரும் சொல்லுங்க கூடுமானால். நல்லா விழித்திருக்கிறீங்க, தேங்க்யூ. கூடுமானால் உங்களானா மட்டும், சாரி தமிழ்
ரொம்ப மோசமா இருக்கு இன்னைக்கு. கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். Some days Tamil is not working. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். All the English say amen. If it is possible, as far as it depends on you, live at peace with everyone. முடிந்த வரைக்கும். ஏன் தெரியுமா ஆண்டவர் ரொம்ப நல்லவர், முடிந்த வரைக்கும் சொல்றாரு. நிறைய பேர் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சமாதானத்தை காத்து கொள்வதற்காக பிரயாசப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த வசனம் வருது, பாஸ்டர் ஐ டிட் மை பெஸ்ட். எவ்வளோ இதுக்கு மேல என்னால இறங்க முடியாது பாஸ்டர், சாரி பாஸ்டர். ஐ ஹியர் யூ, ஐ ஃபீல் யூ, ஐ ஆல்சோ ஹியூமன். இதுக்கு மேல என்னால முடியாது பாஸ்டர், என்னால முடியாது. எத்தனை பேர் கையெழுத்துக்காதீங்க. I tried so much. I yearn so much. I tried to talk, I tried to communicate, build a relationship, is not working. கூடுமானால், amen, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க. As much as it depends on you, if it is possible, as far as it depends on you, if it is possible, as far as it depends on you, எல்லாம் நம்ம கையில இருக்கு. நம்ம எதை விதைக்கிறோம் அதுதான் நம்ம அறுப்பு போகும். சமாதானத்தை விதைத்தனா சமாதானம் தான் வரப்போகுது. சண்டை, சச்சரவு, தவறான செய்தி, தகவல் தூண்டி விடுறது, அது செஞ்சோம்னா அது சமாதானத்தை இழந்துரும். ஆனா கூடுமானால் அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படின்னா பீஸ் இஸ் இன் அவர் மைண்ட்ஸ் இஸ் நாட் an abstract idea. இது ஒரு abstract இல்லை தெரியுமா. பீஸ் இட் இன்வால்வ்ஸ் கிவிங் அண்ட் டேக், விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, புரிந்து கொள்வது, இன்னும் புரிந்து கொள்ள, ஜபம், ஏற்றுக்கொள்வது. அப்பனா இந்த சமாதானமானது வெறும் வார்த்தை, அதாவது வெறும் ஜபத்தினால் ஆகாது, அது நடைமுறையில கொண்டு வர கர்த்தர் விருப்பப்படுகிறார். we work towards that peace. அந்த சமாதானத்திற்காக நம்ம செயல்பட வேண்டும். அதுல ஒரு கிரியை இருக்கிறது, அதுல ஒரு பலன் இருக்கிறது. அதை நம்ம விட்டு விடாதபடி செயல்பட கர்த்தர் விருப்பப்படுகிறார். தீமையை விட்டு விலகு என்று வசனம் சொல்கிறது. Friends, there's still work to be done in our relationships. Do you all agree? All of us, right, have different kinds of relationship. வீடா இருந்தாலும், வேலை இருந்தாலும், சபையா இருந்தாலும், we still have to work with our siblings, உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகளுடைய உறவு, even neighbors மத்தியில. And I say this really with experience, and we still work on it. It's not done yet. It's still there. அப்ப உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து என்ன விருப்பப்படுகிறார்? நம்ம ஆண்டவரோடு நெருங்கும் போது, அவரை பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முயற்சி பண்ணும்போது சண்டைகள் குறையும். lesser conflicts and fights will arise. lesser, முழுமையாக அகன்று போகாது, ஆனா அது குறையும். பிள்ளைகள் தேவனோடு நடக்கும்போது, பெற்றோர்கள் தேவனோடு நடக்கும்போது, உடன் பிறந்தவர்கள் தேவனோடு நடக்கும்போது, when we all walking with God, we will learn to have more peace with each other. ஒருத்தர் நம்ம பீஸாக உடைக்க மாட்டோம், பீஸா இருப்போம். அது முதிர்ச்சி. அது கர்த்தரோடு இருக்க அவரோடு பழக அவரே என்னோட சமாதானமா இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் the greatest enemy that should have been in our life is God himself. ஆண்டவர் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாக, எதிரியா இருந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம அவருக்கு விரோதமாக பல காரியங்களை செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் அவர் சமாதான கட்டினாலே நம்மளை இணைக்கிறார். எவ்வளவு பெரிய நல்லவர் பார்த்தீங்களா? அப்ப இந்த சிந்தையில சமாதானம் சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான காரியம். 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். பொறுமையா கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ. Peace with our bodies, peace with God's will and plan, and peace with each other. In closing, முடிவாக ரோமர் 12ல அந்த வாசிக்க கேட்ட பாகத்தினுடைய மற்ற வசனங்களை நம்ம பார்ப்போம். ரோமர் 12:4-8 நான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Romans chapter 12 verse 4 to 8. இந்த சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். Just as each of us has one body with many members, and these members do not all have the same function,
So in Christ, we who are many form one body, and each member belongs to all the others. நம்ம ஒரு சரீரமா இருக்கிறோம் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் தனித்தனிய வாழ்க்கை நம்ம வாழ்றோம், அது நல்லதுதான். We are living our own life, but we live our own life in a way that brings peace to others. Amen சொல்லுமா? இது என் வாழ்க்கை, என் வீடு, என் ஊழியம், I'll decide whatever I can. That's not it. That's selfish. ஆனா பவுல் சொல்றாரு பாருங்க, we are all members of one body. நம்ம எல்லாம் வித்தியாசம் தான், ஆனா we work, adjust ourselves, give and take ourselves in a way that we keep the body intact. சரீரத்துல ஒரு அவயம் வெட்டப்படும் போது இன்னொரு அவயம் வந்து ஹெல்ப் பண்ணுது. கம், let me come and help you. அதுதான் கிறிஸ்துவம். அதுதான் சிந்தைக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அப்படின்னா உன்னுடைய சமாதானம் என்னுடைய சமாதானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? என் சமாதானம் உன்னுடைய சமாதானம். அப்பனா நம்ம வாயின் வார்த்தைகள், என் சிந்தைகள், என்னுடைய நடத்தை வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மீ. சிந்தையில சமாதானம் எனக்கு மட்டும் இல்ல, நான் சரியா கர்த்தருக்காக நான் வாழ்ந்து சரியாக தீர்மானம் எடுக்கும்போது, அவருடைய சித்தத்துல இருந்து நான் செயல்படும் போது அந்த சமாதானம் நல்ல தாக்கத்தை மற்றவர்களுக்கு கொண்டு வரும். அப்ப எல்லோரும் அதிலே நம்ம செயல்பட்டோம் என்றால் நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? At the end of the day we all belong to each other. Amen சொல்லுமா? ஒரே தகப்பனார் நமக்கு, அப்பா பிதாவே, ஒரே ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரே ஜாதியாக நம்ம இருக்கிறதுனால ஒருவருக்கொரு நம்ம ஆதரித்து அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளும். We all have a part to play in creating an environment of peace. அப்ப இந்த சமாதான சிந்தைன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கிறது. We can all help each other to lessen the load that life brings. கேனா? We can help. நம்மளால உதவி பண்ணாம இருந்தா, அதாவது உதவி பண்ண முடியாம இருந்தாலும் கஷ்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது. நம்மளால நன்மை செய்ய முடியலையா, பரவாயில்ல, தீமை மட்டும் செஞ்சிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நன்மை செய்ய முடியாம இருந்தாலும், you feel you can't do good, you can't cooperate, whatever, don't do evil. ஏன்னா ஆண்டவர் தீமைக்கு எதிர்த்து நிற்பார். அது மட்டும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நன்மை செய்யறீங்களா, ஓகே குட், ஆனா தீமையில நம்ம கை வைக்க கூடாது. அதனால ஒருத்தர் என்று சொல்லும்போது மனதில் சிந்தை வாழ்வுன்னு சொன்னா each other is very important. We can help each other to live better peaceful life. சிந்தையில சமாதானம் வேண்டாம், எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கிறது. We can pray together. ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கலாம், வேதத்தை ஒன்றாய் வாசித்து தியானிக்கலாம், ஒன்றாய் நம்ம ஆராதிக்கிறோம், சண்டே அதை நம்ம செய்யறோம், ஒன்றாய் சிரிக்க நம்ம இருக்கணும், ஒன்றாய் அழுகவும் நம்ம இருக்கணும், மன்னிக்கிறது மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதுதான் சிந்தையில சமாதானத்தை கொண்டு வரும். We all have a part to play. வீட்டிலே பாருங்களேன், வீட்டுல சிந்தையில சமாதானமா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்புறம் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. இப்ப குடும்பத்திலே நம்ம ஆரம்பிச்சோம்னா live in a way that we can bring peace of mind to those around us. You and I have a part to play. நீங்களும் நானும் அந்த பங்கை நிச்சயமாக செய்ய முடியும். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், போன வாரத்திலையும் சொன்னேன், peace is very very fragile. எளிதில் உடையக்கூடியது. so fragile. அதை நம்ம காத்துக்கொள்ளுமாக கர்த்தர் நமக்கு உதவியாக வருவார். Amen. Let's pray. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. சிந்தையிலே சமாதானம், சிந்தையிலே சமாதானம். Amen. Hallelujah. கர்த்தர் நமக்கு சிந்தையிலே சமாதானம். 2 வாரமாக தியானித்த வசனங்கள் கர்த்தர் நமக்கு அந்த சிந்தையிலே சமாதானம் கொடுப்பாராக. சிந்தையிலே குழப்பம் இல்லாதபடி, சச்சரவு இல்லாதபடி, கஷ்ட நஷ்டம் இல்லாதபடி தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வதாக. இந்த சிந்தை தேவனுடைய வசனத்தினால நிரப்பப்பட, தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட. ஹல்லேலூயா. இந்த சிந்தையிலிருந்து புறப்படக்கூடிய தீர்மானங்கள் அநேகமாக இருக்கிறது.
இந்த சிந்தையிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். தேவன் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். தகப்பன் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர்வோமாக. நம்மளை நேசிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? அவர் நம்மோடு இருப்பார், நம்மளை காத்துக்கொள்வார், நம்மளை நடத்துவார். அவர் கரத்தின் கிரியைகளாக நம்ம இருக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த சிந்தையிலே எங்களுக்கு சமாதானத்தை நீங்க தொடர்ந்து கொடுக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிந்தையில ஆண்டவரே, ஒருவேளை எங்களுக்கு சிந்தையில குழப்பம் இருந்தால் ஆண்டவரே, கஷ்டம் இருந்தால், அந்த வேதனை இருந்தால், அந்த சிந்தனையை நீங்க ஆளுகை செய்து நீங்க நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டை நாங்கள் முடிக்கும் போது ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தையோடு நாங்கள் முடிக்க வேண்டுமே. சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டுமே. குடும்ப உறவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமே. சபையினுடைய உறவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமே. வேலை இடத்துல இருக்கக்கூடிய உறவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமே. பிதாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்க சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தினால நம்முடைய இருதயத்தில் சிந்தையும் அவரு காக்க கடை வல்லவராக இருக்கிறார். வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறதே இந்த திருவசனம் நல்ல நிலத்துல விழுவும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். திறந்த வானத்தை கொடுப்பார். திறந்த உள்ளத்தோடு நம்ம இருக்கும்போது திறந்த வானம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒருவேளை நம்ம தூங்க முடியாமல் சிந்தனையோடு வேதனையோடு இந்த இடத்துல நம்ம இருந்தா இந்த சிந்தனை கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த சிந்தனை உமக்கு இவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது என்று உம்முடைய வசனம் மூலமாக என்னோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த சிந்தையும் இந்த இருதயமும் சமமா இருக்க வேண்டுமே. அந்த பிழைவை ஆண்டவரே நீங்க எடுத்து போடுங்க அப்பா. Thank you Jesus. Thank you Father. I'm going to lead in a prayer, in a very specific prayer. ஒரு குறிப்பான ஒரு ஜெபத்தை உங்களை நான் நடத்த ஆசைப்படுகிறேன். Especially in the area of peace that is lost. சமாதானத்தை ஒருவேளை இழந்து போய் இருக்கிறீங்களா? It may not be even your fault. ஆனா இந்த வசனத்தின்படி நடக்கும்போது இழந்ததை கர்த்தர் மறுபடியும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த சமாதானத்தை நீங்க இழந்து விட்டீங்களா? You have lost peace. Whether it is peace with people or peace with yourself or peace with God. அந்த சமாதானத்தை நீங்க இழந்த நிலைமையில இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருந்து நதி போல் வரக்கூடிய ஒரு சமாதானத்தை கொடுப்பார். Peace like a river. அந்த நதி போல சமாதானம் உங்களுடைய சிந்தையை நிரப்ப கர்த்தர் கிரியை செய்வார், செய்வார். Hallelujah. I want you to just open up your palms to God. உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு அப்படியே திறந்து கொடுங்க. நான் ஜெபிக்கும் போது நீங்களும் உங்களுடைய மனசுல ஜெபிங்க. Oh Lord, hallelujah. இந்த விஷயத்துல இந்த சூழ்நிலையில நான் சமாதானத்தை இழந்து விட்டேன் அப்பா. Oh hallelujah, hallelujah. Oh ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. Oh அந்த சமாதானத்தை எங்களுக்கு தர, எனக்கு தர ஆண்டவரே சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பாரு, அந்த சமாதானத்தை கொடுப்பாரு. Thank you Lord, thank you Lord. எதை நீங்க இழந்தீங்களோ அவருடைய கரத்துல மறுபடியும் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. எப்படி எப்படி இதிலிருந்து மீறி வர, மேற்கொண்டு வர, ஹல்லேலூயா, சமாதானத்தோடு வர கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். Is there anyone else? I'm not looking at you. I'm just looking at the Lord. If there is you and you have lost peace in some areas, it's whether with people, with God, or even yourself. It may be anyone or any situation. You have lost some amount of peace. Oh Rabba Shaka Rabba Rianda Rabba Shanda Rabba Kuburu Riandara. And you know there is a shortcoming. அந்த ஒரு இடத்துல ஆண்டவரே ஒரு குறைவு இருக்கிறது என்று ஒருவேளை நீங்க நினைச்சா, ஹல்லேலூயா, நீங்க தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது
அப்ப கர்த்தர் உங்களை சந்திப்பார். இந்த பந்தியில வந்து சேரும்போது, பிரசன்னத்துல வந்து சேரும்போது கர்த்தர் உங்களை சந்திப்பார். Hallelujah. What you have lost, don't forget to give it back to God, because God can do something new. Hallelujah. நீங்க மட்டும் ஒளிச்சு வச்சிடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட எடுத்து கொடுக்கணும். அதுதான் ஜெபம். அதுதான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் you bringing it back to God. Thank you Lord Jesus. சாம்பலா இருக்கிறதா, சாம்பலை ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றுவார். Oh Rabba Shakararia, shattered, it is shattered, broken beyond. Hallelujah. இதுக்கு மேல ரெமெடி இல்ல நீங்க நினைக்கலாம், ரிப்பேர் ஒர்க் இல்ல, ஆனா ஆண்டவர் வந்து செய்வாரு. Hallelujah. God will do it. ஆண்டவர் செய்வார். Hallelujah. God is a God of peace. சமாதானத்தின் தேவன். அப்ப அவரோடு இணைந்து இருக்கும்போது கர்த்தர் எதெல்லாம் நம்ம இழந்து விட்டோமோ அதெல்லாம் திரும்பி கொடுக்க படிப்படியாக செய்வார். உடனேயாக நடக்காது. நீங்க கீழ்ப்படிய. ஹல்லேலூயா. நன்றி. ஆண்டவர் அந்த அடப்பை எல்லாம் எடுத்து போட்டு, அந்த ரிவருக்கு தடையா இருக்கக்கூடிய அடப்பை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். ஆனா நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்முடைய கரம் நீட்டப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. பிள்ளைகள் உம்முடைய அன்பையும் உம்முடைய சமாதானத்தையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.